ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்க குழிப்பணியாரம் கேட்டிருந்தாங்க. வீட்டில் குழிப்பணியாரம் மாவு இல்லை. ஸோ இட்லி மாவில் ரவை, வெள்ளைப்பாகு, அதுக்கப்புறம் ஏலக்காத்தூள், சோடா உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் சைடில் அதையும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். நிறைய பேர் இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்குமே இதே டவுட் இருந்தது. பட் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி முட்டை தொக்கு அண்ட் தக்காளி பருப்பு பண்ணியிருந்தேன். பொதுவாக சாட்டர்டே சண்டே நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரைடே வந்துட்டு இன்றைக்கி இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிட்டேன். ஸோ தக்காளி பருப்புக்கு முதல்ல தாளிச்சு போட்டுட்டு அது ரெடியானதுக்கப்புறமா முட்டை தொக்கு பண்ணேன். இந்த தக்காளி பருப்போட ரெசிபியுமே நிறைய பேர் கேட்குறீங்க. ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ முட்டை தொக்குக்கு வந்து நான் ஒரு சில மசாலா அரைச்சி பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ரைஸும் வச்சுட்டேன். அண்ட் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழிப்பணியாரம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.